Hello guys, hope you are doing great. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர் இஸ் நிஃப்டி ட்ரேடிங் அப்படிங்கிற சீரீஸில் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸில் நம்ம வந்து நிறைய நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். சிலது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போச்சு, சிலது போகலை. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேஜர் டிராயிங் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கிடச்சதில்ல, அந்த மேஜர் டிராயிங் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. வீக்லி சார்ட்டில் அப் ட்ரெண்டில் இருந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து நியூ ஹைஸ் இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. இதுதான் வந்து வீக்லி சார்ட்டில் நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி பார்த்து மோஸ்ட்லி யாரும் ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம டெய்லி சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீக்லியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு, ரெண்டாவது தடவை ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து திரும்ப நம்ம ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கனால தேர்ட் டைம் கூட அது ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டெய்லி சார்ட்டில் போயிடலாம். ஒன் டே சார்ட்டு. டெய்லி சார்ட்டில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஓகே, டெய்லி சார்ட்டில் நம்ம முன்னாடியே ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் கீழே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளியராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர், இது பிரேக் அவுட் ஆகி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸில் அந்த நெக்லைனை வந்து அந்த ஹைட் எடுத்து கீழே வச்சா அந்த அளவுக்கு தான் கீழே வரும். அது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நார்மல் டார்கெட் சொல்லுவாங்க ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு. எனிவே நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நான் இன்னொன்று நம்ம என்ன போட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டோட இப்போ கடைசியாக வந்ததோட ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். 1618 ஆல்மோஸ்ட் டச் ஆகிருக்கு, 1414 டச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்விங்கில் இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மீ பர்சனலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்து இந்த ட்ரெண்டில் என்ன டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நம்ம அடுத்த டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பையிங் ஐடியாலே இல்லை. ஸோ பட் கரண்ட்லி நான் செல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு நோமேன்ஸ் லேண்டில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி வந்துட்டு அப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ட்ரேடிங் ஐடியாஸை வந்து எப்படி நம்ம மேக் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் வீக்லியே போய்க்கிறேன் ஒருக்கா. ஓகே, ஸோ வீக்லியே போயிட்டேன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட், இந்த பெரிய ஸ்விங்கோட ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டேன்னா 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வருது. நான் இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறேன். அந்த லைன் எங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ குட் பிளேஸ் டு லுக் ஃபார். ஓகே, இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் ஒரு சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா நம்மளோட வீக்லி ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல லைனாக போகுது. ஸோ இங்கே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரே ஸ்ட்ரோக்கில் வருமானு கேட்டால் வரலாம், வராமலாம் போகலாம், டவுட்டு தான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இது மறுபடியும் நான் டெய்லி சார்ட்டில் போய்க்கிறேன். இங்கே நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, இங்கே செகண்ட் டைம் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ வாட் ஐ எம் பர்சனலி எக்ஸ்பெக்டிங் இஸ், இங்கேருந்து மேலே ஒரு புல் பேக் போயிட்டு இங்கேருந்து கீழே இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் இது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபிப் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருது, 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வருது. ஸோ அது எங்கே லைனப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனில் தான் லைனப் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மை ட்ரேடிங் philosophy is just to wait now to get a retracement. இந்த இடத்துல மேலே வரும்போது எனக்கு 0.618 ரீட்ரேஸ்மெண்ட்டும் வருது. ஓகே, அதே மாதிரி நம்ம முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கீழே தான் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஸோ
கீழே ட்ரேட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன். இப்போ பை பண்ணுறது மாதிரி நான் வந்து எந்த ஐடியாவுமே பண்ணலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மேலே இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸும் வரும். ஓகே, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் நவ் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஏரியா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் த தேர்ட் டச் டு திஸ் ட்ரெண்ட் லைன் அண்ட் ட்ரேட் இட் டவுன். ஸோ ட்ரேட் டவுன் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்வேர் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் லோட க்ளோஸை நீங்கள் எய்ம் பண்ணாலே யூ ஆர் கெட்டிங் மோர் தேன் 1:1.75 ரிஸ்க் ரிவார்ட். ஸோ யூ கேன் ட்ரேட் லைக் தட். உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதோடனே நீங்கள் வந்து ஒரு ரிவர்சல் சைன்ஸ், அதாவது லோவர் டைம் ஃப்ரேம் 4 hour 1 hourல போயிட்டு ரிவர்சல் செட்டப்ஸ், லோவர் க்ளோஸ் கேண்டில், ஹை விக் கேண்டில், அப்படி இல்லைன்னா ஒரு டபுள் டாப் அட் தட் ரீஜன். ஸோ ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் மச் பிகர். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் தானே கொடுக்குது, நம்ம பை பண்ணலான்னா அது ஒரு என்ன சொல்ல லோ குவாலிட்டி ட்ரேட் தான். இங்கேருந்து நேராக கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஃபாலிங் நைஃபை பிடிக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே போச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் மச் ஹையர். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வைண்ட் அப் டுடே. இதுதான் நம்மளோட நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வில் see you in another video.